அண்ட் ஒரு செக்கப் போகும்போதும் நமக்கு வந்து கண்டிப்பா பயம் இருக்கும். ஃபேமிலி கூட்டு வரலையான்னு கேட்கலாம். பேபி வேற ஸ்டார்டிங்ல இருந்தே கீழே தான் ஃப்ளோ அதெல்லாம் எப்படி இருக்குன்றது பார்ப்பாங்க. ஏதேதோ சொல்லி ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. வெயிட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவன் அலோவ் பண்ணல, நான் மட்டும் தான் உள்ள போயிருந்தேன். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு சி பண்ணாலுமே உதவும், இல்லை நார்மல் நாட் டு ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். ஒரு நாள் என்ன பண்ணேன், பால் குடிச்சிட்டு முட்டை சாப்பிட்டேன். வாமிட் வந்துச்சு. ஸோ நான் ஏதோ தப்பாக காம்பினேஷன் சாப்பிட்ருக்கேன் போலன்னு நினச்சேன். பட் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன வாமிட், எவ்ரிடே வாமிட். தண்ணி குடிச்சா கூட வாமிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய வெயிட் லாஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 6 to 7 kg வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. நான் அதோட ஃபோட்டோஸ்லாம் கூட ஃபுல்லாக ஒரு மாதிரி நோயாளி மாதிரி ஆயிடுச்சு. என்ன தேட வெயிட் லாஸ் ஆயிடுச்சுல, அது தேடுறதுக்கு ஒரு நேரம் ஆச்சு. ஸோ கடவுளே, குட் அதுக்கு வெரி குட். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் தனியாக தான் இங்கே இருக்கோம், மேனேஜ் பண்ணணும். இவங்களுக்கு ஒர்க்கும் இருந்தது. இப்போ ஆஃபீஸும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆஃபீஸும் போயிட்டு இருந்தாங்கன்னா தனியாக மேனேஜ் பண்ணோம். ஸோ 5 month எண்டு வரைக்கும் எனக்கு செம்ம வாமிட் இருந்துச்சு. எது சாப்பிட்டாலும், தண்ணி குடித்தாலும், எது பண்ணாலும் வாமிட். அதுவும் இந்த வாமிட் எப்படி இருந்துச்சுன்னா, மார்னிங்லேருந்து நல்லா இருப்பேன், கரெக்டாக ஈவினிங் 5 ஆனால் வந்தோம். அது எப்படின்னு தெரியல. சில டைம் நான் வாமிட் பண்ணக்கப்புறம் டைம் பார்ப்போம், கரெக்டாக 5 இருக்கும். அந்த மாதிரி 5க்கு மேலே ஃபுல்லாக இருக்கும். நான் சாப்பிடவே இல்லை. 5 month வரைக்கும் இப்படியே போச்சு. அண்ட் தென் 6th நாங்கள் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் போனோம், அங்கே ஃபுல்லாக வாமிட். அதுக்கப்புறம் ஒரு வேலைக்காக நாங்கள் வந்து மெக்சிகோ சிட்டி போனோம், ஃப்ளைட்டில் ஃபுல்லாக வாமிட். ஸோ ஃபுல் வாமிட் ஸ்டோரி. இது நான் சொல்கிறேன்ட்டு நிறைய ப்ரெக்னென்ட் ஆக போகிறவங்களாம் பயந்துடாதீங்க. இது வந்து ஒருத்தவங்க பாடி பொறுத்து. சில பேருக்குலாம் வாமிட்டே இருக்காது, எனக்கு இருந்துச்சு. சில பேருக்கு ரொம்ப இருக்கும். அதனால வந்து இதை நினச்சிலாம் பயப்படாதீங்க, இது ஒருத்தவங்க பொறுத்து. அதுக்கப்புறம் 6th 7th month ரொம்ப நல்லா இருந்தேன். நல்லா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக, கொஞ்சம் வெயிட் என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன் கெயின் ஆச்சு. அண்ட் ஒரு செக்கப் போகும்போதும் நமக்கு வந்து கண்டிப்பாக பயம் இருக்கும், வெயிட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அதெல்லாம் பயப்படக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அண்ட் தென் சுகர் டெஸ்ட்டு நார்மல், எல்லாமே நார்மல் இருந்துச்சு. ஹெல்த்தி ப்ரெக்னன்சி. சாப்பிட்ற ஃபுட்டு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஆமாம், லைக் ப்ரோட்டீன் இஸ் மெயின். நீங்கள் ஒரு பேபி உள்ளே வளருதுன்னா அதுக்கு மெயின் ப்ரோட்டீன் மட்டும் ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவைப்படும். எனக்கு வந்து பிரியாணி சிக்கன்னா அவ்வளோ உயிர். லைக் நான் டெய்லி கொடுத்தா கூட பிரியாணி சாப்பிடுவேன். பட் என் ப்ரெக்னன்சி டைமில் பிரியாணின்னு பேர் சொன்னாலே வாமிட் சென்சேஷன் இருந்துச்சு. அந்த அளவுக்கு என்னுடைய ஃபுட். சிக்கன் தனித்தனியாக வரும், சிக்கன் பிரியாணி வராதா? சிக்கன் பிரியாணி ஒரு மனுஷன் அடிக்கடியாக கிராஸ் பண்ணுவான். நானே வாயில் சொல்லிட்டு ஃபேமிலி கூட்டு வரலையான்னு கேட்கலாம். ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணோம். பட் டியூ டு மெனி பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் ப்ராசஸும் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. ப்ளஸ் வந்து டெலிவரி டேட் வந்து நவம்பர் டிசம்பர் கொடுத்துருந்ததுனால ஃபெஸ்டிவல் டைம், ஃப்ளைட் டிக்கெட்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால நாங்கள் வந்து டைலமாவாக இருந்தோம். பட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம், டைலமாவே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். அதோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 2 months ஆகிடுச்சு. டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் வீடியோ கண்டிப்பாக நாங்கள் போடுறோம், என்ன கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் 7-8 month முடிஞ்சிச்சு. 9th month அபவுட் டு டெலிவரி. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நார்மல் தான். நாங்கன்னு இல்லை, பொதுவாக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து நார்மல் டெலிவரி தான். கடைசி வரைக்குமே நார்மல் தான் சொன்னது. பொதுவாக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நார்மல் டெலிவரி. கடைசி வரைக்குமே எனக்கு நார்மல் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன் சி ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பட் இன்டெப்த்தாக நாங்கள் வீடியோ பண்ணி போட்டோம். ஆமாம், அது ஏன் நார்மல் சொன்னாங்கன்னா, பேபி ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்தே பேபி வேற ஸ்டார்டிங்லேருந்தே கீழே தான் இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, ஹெட் கீழே தான் இருந்துச்சு. அண்ட் நான் இந்த டாக்டர் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டாக்டர் பற்றி சொல்லணும்னா, இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, லைக் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஆமாம். ஸோ என்னென்னா, இந்த டாக்டரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் விசாரிச்ச கேள்விப்பட்ட வரைக்கும் டாக்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, ஏதாவது இருந்தாலும் சரி நம்மகிட்ட சொல்லுவாங்க. பட் எங்கள் டாக்டர் வந்து எங்களை ரொம்ப பயமுத்தவே இல்லை. செகண்ட் வந்து நிறைய டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எதுவுமே எங்களுக்கு வந்து சொல்லலை. ஏன்னா அதோட மெயின் திங் வந்து அவர் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்களே இத்தனைக்கும் போய் கேட்டோம், இந்த மாதிரி இந்த டெஸ்ட் எடுக்குமா, அந்த டெஸ்ட், ஈவன் சுகர் டெஸ்ட் கூட அவர் எடுக்க சொல்லலை. ஆனால் எங்களுக்கே ஒரு டவுட் வந்து, ஒரு டாக்டர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில். ஆமாம், ஆனால் அதெல்லாம் இல்லைன்ட்டு அவர் வந்து நான் டாக்டர் தான் நிரூபிச்சிட்டாரு கடைசியில். அவர் வந்து எந்த டெஸ்ட்டுமே எங்களுக்கு சொல்லலை. எங்கள் கூட நிறைய பேர் ப்ரெக்னென்ட்டாக இருந்தோம். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அந்த டெஸ்ட் எடுத்தோம், அனாமலை ஸ்கேன் எடுத்தோம், இந்த மாதிரி சுகர் டெஸ்ட், அது சுகர் டெஸ்ட் கூட எடுக்க சொல்லலை. ஸோ இதில் இங்கே ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போறீங்கன்னா அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் மற்றவங்க கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க இது சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க, நீங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் வரும். ஸோ நீங்கள் என்ன லைக் எந்த டாக்டர் கிட்ட போகிறீங்களோ அவங்கள நம்புங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க மற்றவங்களுக்கு அதை எடுக்கிறாங்க இது எடுக்கிறாங்கன்ற
பேச்சே இல்லை. ஆமாம். உங்களுக்கு என்ன எடுக்கிறாங்க? ஸோ நான் இத்தனைக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு திரும்பி போய் டாக்டர்கிட்ட கேட்பேன், இந்த மாதிரி சுகர் டெஸ்ட் எடுக்கணுமா, இந்த மாதிரி 5th month ஸ்கேன் எடுக்கணுமா அப்படின்னா, இல்லை ஐ நோ வாட் டு டூ, அதனால உனக்கு வேணும்னா நீ எடுத்து, நான் ரொம்ப கேட்டே இருக்கவும் அவர் கொஞ்சம் அஃபண்ட் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல, உனக்கு வேணும்னா நீ போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கேட்டோம் ஆக்சுவலி என்ன ஏதாவது ஒரு ஸ்கேன் எடுக்கணுமா அப்படின்ட்டு. அவங்க வந்து இன்டெப்த் ஸ்கேன் ஒன்று எடுங்கன்ட்டு இன்னொரு டாக்டரை வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி கேட்டோம், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்டெப்த் ஸ்கேனுட்டு. ஆனால் இந்த ஸ்கேன் வந்து நாங்கள் எப்போ எடுக்கிறோன்னா 37th வீக் பிளட் ஃப்ளோ இதெல்லாம் எப்படி இருக்குன்றது பார்ப்பாங்க. ஸோ நாங்கள் போனது வந்து இந்த 37th வீக் ஸ்கேன். ஸோ அப்போ வந்து அவங்க அந்த ஸ்கேன் எடுத்தாங்க. இது லேட்டு, இது முன்னாடியே எடுத்துருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. அண்ட் அந்த எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எங்களோட டாக்டர் பெஸ்ட்டுன்னு எப்போ தோணுச்சுன்னா, நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட போகும்போது தான் தோணுச்சு. ஏன்னா அந்த டாக்டர் வந்து எதேதோ சொல்லி ரொம்ப பயமுத்திட்டாங்க. வெயிட் கம்மியாக இருக்குது, அது இது சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு ரொம்ப பயமுத்தி விட்டுட்டாங்க. அவங்க வந்து ப்ரோட்டீன் பவுடர் கூட எழுதி ப்ரோட்டீன் பவுடர்லாம் எழுதி கொடுத்தாங்க. பேபி வெயிட் கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் 3 weeksல வந்து இந்த பவுடர் நீங்கள் சாப்பிட்டுட்டு இங்கே வாங்க நாங்கள் ரீசெக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆமாம், நாங்கள் வந்துட்டு இல்லை நாங்கள் ப்ரோட்டீன் பவுடர்லாம் வாங்கலை, ஏன்னா நேச்சுரலாக வெயிட் போடணுன்றது எங்களோட தாட். பட் அதுக்குன்னு சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, உங்கள் டாக்டர் சொன்னாங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க. எங்களுக்கு வந்து பர்சனலாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே 2 days கழிச்சு எங்கள் டாக்டர்கிட்ட போனோம். நாங்கள் எங்கள் டாக்டர்கிட்ட அதே தான் கேட்டோம், வெயிட் கம்மியாக இருக்கா, இல்லை ப்ரோட்டீன் பவுடர் ஏதாவது சாப்பிடணும். எங்கள் டாக்டர் வந்து அதெல்லாம் நாட் நெசசரி, எல்லாமே ஃபைனாக தான் இருக்குது. அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த வீக்கில் அந்த வெயிட்டுக்கு வந்துருவாங்க பேபி. அண்ட் ப்ளஸ் வந்து இந்த ஸ்கேனில் வர வெயிட் வந்து கரெக்டான வெயிட் இல்லை, இது ப்ளஸ் 300 இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 300 அந்த மாதிரின்னு சொன்னாங்க. அதனால் அப்போ தான் இன்னொன்று என்னென்னா வந்து எங்கள் டாக்டர்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். லைக் அவங்க கிட்ட அவங்க ரிசப்ஷன் அசிஸ்டன்ட் கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் போனோம். இங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால அங்கே போய் வாங்க முடியாது. எங்கள் டாக்டர் என்ன பர்சனல் நம்பர் என்கிட்ட கொடுத்துட்டேன். பர்சனல் நம்பர் கொடுத்துட்டு நீ எப்போ அப்பாயின்மெண்ட் வேணாலும் கேட்கலாம், அண்ட் என்ன சிலி டவுட்னாலும் நான் டெக்ஸ்ட் பண்ணிடுவேன். என்னன்னா நீங்கள் மீன்ஸ் நாங்கள் 2 பேரும் இங்கே தனியாக இருக்கிறதுனால அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி டாக்டர் சொல்லும் போது அது ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. என்னன்னா நாங்கள் இம்ஸ்லேயும் வந்து சைமல்டேனியஸாக செக்அப் போயிட்டு தான் இருந்தோம். பட் அங்கே இன்னொரு காமெடி என்னன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போய் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது இம்ஸில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜூன் மந்த் தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேனே. அதாவது நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த ஸ்கேன் எடுக்கணும்னா நாங்கள் ரிசப்ஷன் போயிட்டு அந்த ரிசப்ஷனில் வந்து எப்போ அவைலபிலிட்டி இருக்குன்ற மாதிரி கேட்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கேன், அதாவது நாங்கள் என்ன தெரியுமா கேட்குறோம், எங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னு தான் நாங்கள் போனது. அந்த கேட்குறீங்க டாக்டர் வந்து அவங்க ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து எங்களோட 5th month தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக போய் ஸ்கேன் எடுத்தோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி, அதை மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் சைமல்டேனியஸாக இம்ஸில் வந்து நாங்கள் செக்அப் போயிட்டே தான் இருந்தோம். எண்ட் ஆஃப் த டே அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஓகே, ஆனால் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்காது, நல்லாவே இருக்கும். பட் த வே தே ஆர் ட்ரீட்டிங், த வே தே ஆர் செக்கிங், அதெல்லாம் வந்துட்டு பேசிக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி வந்து மாதிரி வெயிட் செக்அப் பண்ணுறது, பிபி, அதெல்லாம் வந்து அது ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. அதில் வந்து ஒரு வாட்டி ஒரு அப்பாயின்மெண்ட் எழுதி கொடுத்தாங்க லாஸ்ட்டாக. அது வந்து இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போய் செக் பண்ணால் டாக்டர் வந்து நல்லா திட்டி அனுப்பிட்டாங்க. இவனை அலோவ் பண்ணல. என்னோட ப்ரைவேட் டாக்டர் வந்து இவனை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, ஸ்கேனுக்கு இல்லை எல்லாத்துக்குமே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவனை அலோவ் பண்ணல, நான் மட்டும் தான் உள்ளே போயிருந்தேன். அந்த டாக்டர் என்னை செம்ம திட்டு, இந்த மாதிரி ஸ்பானிஷ் கற்றுக்கணும், ஸ்பானிஷ் தெரில, அப்படி இப்படின்னு சொல்லி செம்ம திட்டு. அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட்டு, லேப் ஸ்கேன், அது இதுன்னு எழுதி கொடுத்துருந்தாங்க. அது ஒன்னொன்றுத்துக்குமே எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டான்லி, ஜிஹெச், ஓமந்தூர்லாம் என்ன தெரிகிறது, அது ஒண்ணுமில்லடா, அங்கங்கெல்லாம் அலைய விடுவாங்களோ அதே மாதிரி தான் அலைய விட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் அப்பயே வேண்டாம் சொல்லிட்டேன், ஒரு பெரிய கூப்பிட்டு இனிமேல் நம்ம இந்த பக்கம் வரவே தேவைக்கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே போகல. அண்ட் தென் ஆஃப்டர் அது நடந்து ஒரு 2-3 வீக்ஸ்லேயே எனக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு. எவ்ரி மந்த் செக்அப் போவீங்க. செக்அப் போயிட்டு லாஸ்ட்டு ஒரு 1 monthல வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட் செக்அப் போவீங்க. லைக் வீக்லி போகும்போது டாக்டர் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க, பேபியோட பொசிஷன் என்ன, பேபியோட மூவ்மெண்ட் இருக்கா. நடுவில் வந்து எனக்கு வாட்டர் லெவல் வேறு கம்மின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு விஷயம் மட்டும்தான் என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணது என் டாக்டர். வாட்டர் லெவல் கம்மியாயிடுச்சுன்னா அதை திருப்பி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. லைக் இந்தியாவில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே இவர்கிட்ட கேட்டதுக்கு இன்னும் டேப்லெட் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்ட்டு. ஆனால் இவங்க வந்து ப்ரெக்னென்சி எப்போ எடுத்த டேப்லெட்ஸ் வந்து அயன் டேப்லெட், அதுக்கப்புறம் 2மே அயன் டேப்லெட் கைண்ட் ஆஃப். ஸோ அது ஒரு சப்ளிமெண்ட்ஸ், அது கண்டிப்பாக எடுக்கணும். அது ஆக்சுவலி அதுவுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது தான். அது எப்படி மெயின்டைன் பண்ணலாம், நிறைய வாட்டர் ரிலேட்டடாக, லைக் வாட்டர் குடிக்கிறது, பட்டர் மில்க் குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது. உங்கள் சைட்லையும் நீங்கள் பண்ணுங்கள், டாக்டரும் சொல்லுவாங்க, அவங்க அட்வைஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நீர் காயின்லாம் சொல்லுவாங்களே, இந்த சவுச்சோ அது மாதிரி சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் அதே நிறைய சூப்ஸ் குடிக்கலாம். நான் என்னெல்லாம் பண்ணேன்னா நிறைய சூப் குடித்தேன். டெய்லியுமே முருங்கைக்கீரை சூப் குடித்தேன். அதுக்கப்புறம் வாட்டர் நிறைய குடிப்பேன், லைக் 4 liters கிட்ட குடிப்பேன். அதுக்கப்புறம் பட்டர் மில்க் வந்து டெய்லி லைக் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 1 hour கழிச்சு டெய்லி பட்டர் மில்க் குடிப்பேன்.
அண்ட் இளநீ வந்து நான் இளநீ அவ்வளோ குடிக்கல, இளநீ வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அவர் என்ன சொன்னார், குறைஞ்சிருக்கு பட் மெயின்டைன் ஆகுது, ரொம்பலாம் குறைஞ்சா இமீடியட் சி பண்ணணுன்ற மாதிரி சொன்னார். பட் வித் காட்ஸ் கிரேஸ் எனக்கு லாஸ்ட் வரைக்குமே அது குறையில, அது வந்து மெயின்டைன் ஆகிட்டே தான். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், யோகா பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. லைக் இது வந்து நார்மல் ஆகணுன்றதுக்காக யாரும் பண்ணாதீங்க. அந்த டைமில் உங்களுக்கு பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களால் உங்கள் சைடில் என்னென்ன எஃபர்ட் போட முடியுமோ அது எல்லாமே எஃபர்ட் போடுங்க. ப்ரீத்திங் கண்டிப்பாக பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு சி பண்ணாலுமே உதவும், இல்லை நார்மல் பண்ணாலுமே இது ஆக்சுவலி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணோம், வாக்கிங் பண்ணோம், அப்படி இருந்துமே சி தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தாங்க. அவங்க சி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிகவர் ஆகிறதுக்கு வந்து அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸு இல்லை வந்து உங்கள் பாடி அந்த டைமில் உங்கள் பாடி எல்லாமே அடாப்ட் பண்ணிக்கும். நீங்கள் லேசியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு இந்த ஒரு சேஞ்சஸ் உங்கள் பாடியில் இருந்ததுன்னா உங்கள் பாடியால் டக்குன்னு அடாப்ட் பண்ண முடியாது. தென் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க, அது நமக்கு கோவம் வரும். ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அது நல்லது. நான் வந்து என்னோட டே ஆஃப் டெலிவரி முன்னாடி ஒரு 2 days முன்னாடி இருக்கலாம் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் ஆக்டிவாக தான் இருந்தேன். நான் வந்து ரொம்ப லைக் முடியாமல் இருந்தது வந்து அந்த ஃபஸ்ட்டு 5 months மட்டும்தான், அந்த வாமிட் இருந்த டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக தான் இருந்தேன். ஸோ நம்ம எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோமோ நமக்கே கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும். அதுக்குன்னு நீங்கள் டான்ஸாக பண்ண எக்ஸசைஸாக பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணி நீங்கள் வந்து உங்களை எங்கேஜாக வச்சுக்கோங்க. இந்த விஷயத்துலையுமே நீங்கள் டாக்டரோட சஜஷன் கேட்டுக்கோங்க. அவர் தான் சொல்லுவார், நீங்கள் மூவ் பண்ணலாம், ஆக்டிவாக இருக்கலாம், இது பண்ணலாம், அதை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. டாக்டர் என்னால் முடியல டாக்டர், கேராக இருக்குது, எனக்கு வாமிட் வந்துட்டே இருக்கு, நான் போய் போனோம்னா யூ ஆர் நாட் சிக், யூ ஆர் ஜஸ்ட் ப்ரெக்னென்ட், என்ஜாய் திஸ் மூமெண்ட்னு தான் சொல்லுவார். ஸோ நான் வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் கோட் வந்து நான் எப்பவுமே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். எங்களோட ப்ரெக்னென்ட் ஸ்டோரிஸ் இன் மெக்சிகோ, நாங்கள் தனியாக எப்படி வந்து அந்த 9 months நாங்கள் வந்து கடந்தோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து எங்களுக்கு ஒரு மிக்ஸ்ட் எமோஷன் தான். இது ஒரு இப்போது யோசிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும், நம்ம இதெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் அது கோ த்ரூ பண்ணும்போது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தனியாகவும் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ யாராவது தனியாக இருக்க சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, உங்களால் முடியும். ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியுன்றது வந்து என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா நம்ம தனியாக எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு நீ உன்னோட மைண்ட் வாய்ஸா? நான் அந்த மாதிரி சிரிச்சிட்டே பார்ப்பேன். சரி, ஓகே. அதனால வந்து ஹஸ்பண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷீ இஸ் கிரியேட்டிங் அ ஹியூமன் இன்சைட். ப்ரெக்னன்சிக்கு பிளான் யாராச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஐயோ ப்ரெக்னென்ட் ஆக முடியல, ஆகலன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் வந்து உங்களால் ஆகாமல் இருக்க முடியுது. கோ வித் த ஃப்ளோ. இது ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நான் அப்போ லைக் ஒருத்தவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னா இன்னொருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ் ஆனாங்க, நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ அது வந்து இது வந்து 50-50. பிரிட்டானியா 50-50. அதுக்குன்னு ஐயோ இதெல்லாம் பண்ணலனா ஆகாதுன்னு ரொம்ப பயந்துட்டேன். இதெல்லாம் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லுங்க. ஆக்சுவலி இது வந்து ஜோக்ஸ் அப்பார்ட் இருந்தாலும் இதெல்லாம் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணுங்க. நான் வந்து சீரியஸ் நோட் தான் இதை நான் வந்து ஃபன்னாக முடிக்கணும்னு நான் விரும்பல. பட் இது சொன்னது எல்லாமே கரெக்ட். ஏன்னா வந்து என்னை சுற்றி நிறைய பேர் வந்து நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், லைக் ஸ்ட்ரெஸ் ஆறாங்க. ஏன்னா நானுமே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தேன். ஐயோ ஆகல 1 month பீரியட் ஸ்கிப் ஆகி எனக்கு நெகட்டிவ் வந்து போய் ஐயோ என்னமோ ஆயிடுச்சுன்னு. அது ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்யும், பட் ஆகாதீங்க. ட்ரை நாட் டு ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். ஸோ அதுதான் மெயின் திங் டு கெட் ப்ரெக்னன்சி. மற்றதெல்லாம் வந்து காட் கிட்ட விட்டுடுங்க, அவங்க பிளான் இஸ் செப்பரேட் பிளான். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் பேசலாம் டீ டைம் ஸ்டோரிஸில். அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நாங்கள் பேசின எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் வில் கம், வி வில் கீப் யூ என்டர்டைன்ட். ஆமாம். ஸோ அடுத்த டீ டைம் ஸ்டோரிஸில் நாங்கள் வேறு ஒரு டீ டைம் ஸ்டோரியோட முடிச்சுக்கலாம். பை.